ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 பார்ட் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமே என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்ல இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அண்ட் எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 14. ஆனியாவை கொள்ளலான்னு போகவோ யோர் டக்குன்னு வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்றா. என்ன தைரியம் இருந்தா சின்ன வயசா இருக்கிற என் பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ண பாப்பீங்க, இவ்வளவு வயசாகி எனக்கே கல்யாணம்னா வெக்கமா இருக்கு அப்படின்னு வாசலவும் கீத்துக்கு என்ன நடக்குன்னு புரியல. இது அந்த பொண்ணோட அம்மாவா, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்துதான் கொள்ளணும், அவங்கள போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த டாகி கிட்ட சொல்லவும் அந்த டாகி இப்ப யோரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போது யோர் திரும்பி பார்த்து முறைக்கிறா. அந்த டாகி தெரிச்சு ஓடிடுது. அம்மா எனக்கு ரொம்பவும் பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆனியா அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு அங்க எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்காங்க. கீத் கிளம்பலாம் அந்த டாக கூப்பிடுதான். அது வரமாட்டிக்கின்னு அதை எத்திட்டு ஓடிடுதான். டா நெல்றா எங்கடா ஓடுறா அப்படின்னு சொல்லி யோர் ஓடிட்டு திரும்பவும் ஆனியாவை தனியா விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி நிக்கிறா. டாகியோட ரோப்பை வச்சு அந்த டெரரிஸ்ட கட்டி போடுறா. ஆமா இந்த பப்பி உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்கப்போ இதுதான் என்ன காப்பாத்துச்சு, டெரரிஸ்ட் பாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டாகி மேல பாமா அப்படின்னு சொல்லி இந்த டாகியை செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லை நானே ஆனியா உன்னை தனியா போகாதான்னு தானே சொன்னேன்னு சொல்லவும் சாரி மாம் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆனியா ஆள ஆரம்பிக்கவும் யோர் போய் அவளை சமாதானப்படுத்துறா. டெரரிஸ்ட் இந்த மாதிரி கார்னர்ல கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோர் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. ஆமா சார் அதான் நடந்துச்சு. இல்ல நான் ஒரு சாதாரண ஹவுஸ் வைஃப் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு யோர் போன்ல பேசிட்டு இருக்கா. இந்த டாகி திரும்பவும் ஃபியூச்சரை பாக்குது போலன்னு சொல்லி ஆனியா அது மைண்டை ரீட் பண்ணா. லாய்ட் கூட ஹாப்பியா இருந்த அந்த ஃபியூச்சர் லாய்ட் இல்லாம இவங்க சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. கிளாக் டவர் 5 மணி ஆகவோ ஒரு பாம்பு அடிக்குது. ட்வைலைட் இறந்து போய் கிடக்குறான் அப்படிங்கறத ஆனியா பாக்குறா. அந்த பிரசிடென்ட்டையோ கொண்டுட்டாங்க அப்படிங்கறதுனால வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. அச்சோ டாகி என்ன இது, அப்பா இறந்து போயிட்டா வேர்ல்டு பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாகியை போட்டா வாக்குழுக்கவும் ஆனியா டாகி அப்படி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா. அம்மா கிட்ட சொன்னா அப்பாவை எப்படியாச்சும் காப்பாத்திருவாங்க, ஆனா நான் சொன்னா என்னோட பவரை பத்தி தெரிஞ்சிடும் என்கிட்ட, அப்புறம் அவங்க பாசமா இருக்க மாட்டாங்க. மிஸ்டர் டாகி நம்ம ட்ரை பண்ணா ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியுமா, உன்னால இப்ப ஓட முடியலன்னு கேட்கவும் அதுவும் ஆமான்னு சொல்லுது. அம்மா என்ன மன்னிச்சிருங்க, அப்பா டாய்லெட்டுக்கு பேப்பர் பார்த்துமான்னு தெரியல, நான் போய் பேப்பரை கொடுத்து வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனியா கிளம்புறா. ஆனியா நில்லு, எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோர் போனை கட் பண்ணிட்டு ஆனியா அப்படின்னு சொல்லி ஓடுறா. வயசோட ஹெட் ஹேண்ட்லரை காமிக்கிறாங்க. போலீஸ்க்கு வந்து இப்ப தகவல் படி ரோட்ல அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரோ கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்த வந்து இன்ஃபார்ம் பண்றான். அவங்க பிளான் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் வேன்ல இருக்கிறவங்க எல்லாம் பிடிங்க அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றா. ஒயிட் வேன்ல வந்த ஒரு குரூப்பை நம்ம ஹீரோவோட ஆளுங்க பிடிச்சிருந்தாங்க. டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே இவங்க கிட்ட இருந்து நாங்க கேப்சர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லவோ இன்னொரு டீமையும் பிடிச்சிருக்கோம். ஆனா அவங்க லீடர் கீத்த காணுன்னு ஒருத்த இன்ஃபார்ம் பண்றான். இது வெஸ்டாலிஸோட ஆளுங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, ரெண்டு டீமுமே மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். கிளாக் டவர் பக்கம் இருக்கிற அந்த பில்டிங்க்கு இவங்க யாரும் போகலன்னு நினைக்கிறேன், அங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு கீத் கிளம்புறான். அவங்க பிளான் என்னது, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் கேட்கவும் டாய்லெட் குள்ள போய் மண்டையை விட்டு கூட கோமுட்ட தலையா அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். வெஸ்டாலிஸ் ஆளுங்களை சாவடிப்போ வார் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும் அவங்கள ஏன்ட்ட விடுங்க, சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஹேண்ட்லர் கேட்கவும் வார் தான் வேணும், வெஸ்டாலிஸை கொண்டு ஆஸ்டாலிஸ் தான் எல்லாத்தையும் ஆளணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் நீங்க யாராச்சும் கொலை பண்ணிருக்கீங்களான்னு கேட்கவும் இது என்ன முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். சாகரத்தோட வழி எப்படி இருக்குன்னு தெரியுமா, பசியில எதுவுமே கிடைக்காம மரத்தை பிடிச்சு கடிச்சுவோம் பல்லெல்லாம் உடையும் போது அதோட வழி எப்படி இருக்குன்னு தெரியுமா, உன் ஃப்ரெண்டு உன் லவ்வர் உனக்கு பிடிச்சவங்க எல்லாரும் உன் கண்ணு முன்னாடி இறந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா. வார் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வார பத்தி உங்க காலேஜ்ல சொல்லி கொடுக்கல போல அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்றா. போச் அந்த மினிஸ்டர் பிடிச்ச உடனே அவனை கடிச்சிட்டு நான் பாம வெடிக்க வைக்கிறேன், ஒன்னதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு கீத்திப்பா கடைசியா ஒரே ஒரு டாகியை ரெடி பண்ணிருக்கான். எல்லா இடத்தையும் அவனுங்க சுத்தி வளைக்கானுங்கன்னா கண்டிப்பா அந்த கிளாக் டவரை தேடிய வருவானுங்க. பேசாம அங்க ஒரு ட்ராப்பை செட் பண்ணி எல்லாரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு கீத் யோசிக்கிறான். எங்க நம்ம ஹீரோட டீமுமே ஆக்சுவலி அந்த கிளாக் டவர் கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. ஹேண்ட்லர் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ட்வைலைட் என்னாலும் சரி இதை தடுத்துரு அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்லவும் நானும் அதே தான் யோசிக்கிறேன், வார் வந்து திரும்ப யாரும் சாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் பார்த்த அந்த கிளாக் டவர் இதுதான், நம்ம பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனியா இப்ப அந்த இடத்துக்கு வரா. அந்த மினிஸ்டர் மீட்டிங் போறதுக்கு டிராபிக்லாம் கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வழியா வந்துட்டோம், இங்க தான் பாம்பு வெடிக்க போகுது, ஆனா எந்த பில்டிங்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆனியா தேடிட்டு இருக்கா. மிஸ்டர் டாக்கி திரும்ப அந்த ஃபியூச்சர் எனக்கு காட்டு அப்படின்னு வா கேக்குறா. அந்த முள்ளு மேல வரப்போ டிங் டாங்னு பெல் அடிச்சது, அப்பதான் பாம்பு வெடிச்சது. இதுல என்ன 2 முள்ளு இருக்கு, இதுல எந்த முள்ளு மேல ஃபர்ஸ்ட் வரும்னு தெரியலையே. எஸ்கியூஸ் மீ, முள்ளு மேல வந்து எப்ப டிங் டாங்னு அடிக்கும்னு ஆனியா கேட்கவும் ஓ 1 மணி நேரத்துக்கு ஒரு பெல் அடிக்கும், மணி இப்ப 4:30 ஆகுது, இன்னும் 30 நிமிஷம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஓ தேங்க்ஸுங்க, ஆனா 30 நிமிஷம்னா எவ்வளவு அப்படின்னு ஆனியா யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. டாகி ஆனியாவை தீட்டு போது. மிஸ்டர் டாகி என்னாச்சுன்னு வா கேக்குறா. பேட் காய் பாஸ் இங்க தான் இருக்கானா அப்படின்னு ஆனியா கீத்த பாத்துருதா. அந்த டாகி அவங்க இருக்கிறத மோப்பம் பிடிச்சிருது. அச்சோ போச்சு, அந்த டாகி நம்மளை கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு ஆனியா பாத்துட்டு இருக்கா. கீத்தோட அந்த பாம் டாக் அங்க ஓடி வரலான்னு போறதுக்குள்ள கீத் அதை பிடிச்ச டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி காருக்குள்ள அடைக்கிறான். கீத்தோட மைண்ட் ஆனியா ரீட் பண்றா. கதவை அவனுங்க திறந்தானுங்க, பாம் வெடிச்சிரும், எல்லார் கதையோ காலி.
அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அந்த பில்டிங்ல தான் பாம் இருக்கான்னு ஆனியா பாக்குறா. சில மக்களும் அங்க இருக்காங்க, பட் நம்ம நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது அவங்களோட பெருமை தான் அப்படின்னு சொல்லி கீத் கிளம்புறான். அச்சோ இந்த பில்டிங்ல தான் பாம் இருக்கு, டயத்தை பார்த்தா இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது, வா சீக்கிரம் போலாம் அப்படின்னு சொல்லி ஆனியா இப்ப மேல போறா. அந்த டாக் மோப்ப முடிச்சு இந்த ரூம் தான் காமிக்குது. ஆனியா திறக்கலான்னு போகுவா, அந்த டாக் கத்துது. ஓ ஆமா திறந்தா வெடிச்சிரும்ல, இங்க ஒரு ஜன்னல் இருக்கு, இது வழியா போலாம், மிஸ்டர் டாக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆனியா ஒரு வழியா உள்ள போறா. இந்த பாமை நான் எப்படியாச்சும் டிசாம் பண்ணணும். ஆமா இந்த பாமை எப்படி டிசாம் பண்றது, டிவில பாத்திருக்கேன், சிவப்பு ப்ளூ ஒயர் இருக்கும், சிவப்பு ஒயரை கட் பண்ணணும், ஆனா இங்க எல்லாமே கருப்பு ஒயரா இருக்குதே. அச்சோ என்ன பண்றது, அப்பா வர இங்கே நின்று அவரை காப்பாத்தலாம், ஆனா பவர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா அவர் என்ன லவ் பண்ண மாட்டாரு, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கவும் அங்க ஒரு கெச்சப் பாட்டில் இருக்கிறத பாக்குறா. இப்போ ட்வைலைட் அவன் ஆளுங்க கூட அந்த இடத்துக்கு வரான். உள்ள அந்த டெரரிஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேர்ஃபுல்லா இவங்க போயிட்டு இருக்காங்க. இது என்ன ஏதோ கோடு மாதிரி இருக்கு, இந்த காலேஜ் பசங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிறவரு ஓடி போய் அந்த கதவை திறக்கலான்னு போறாரு. கரெக்டா டைம் இப்போ 5 o'clock ஆகுது. அப்பா என்னோட மெசேஜ் பாத்துருப்பாரா அப்படின்னு ஆனியா யோசிக்கிறா. 5 மணி ஆகி பெல்லே இப்போ ரிங் ஆகுது. ஆனா பாம் எதுவுமே படிக்கல. இப்போ அந்த டாகிக்கு ஃபியூச்சர் தெரியுது. ஆனியா அதோட மைண்டை ரீட் பண்றா. லாய்டு இப்ப திரும்பவும் அதுல இருக்கிற மாதிரியே வந்துருது. ஐ நம்ம ஃபியூச்சரை மாத்தி அப்பாவை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனியா ஹாப்பி ஆகுறா. கோடுங்க இருக்க ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரை தடுத்திருக்கான். ஜன்னல் மாதிரி இருக்கிறதுல கண்ணாடியை உள்ள விட்டு பாக்குறான். பாம் இருக்கிறது ட்வைலைட் கண்டுபிடிக்கிறான். பாம தான் இப்படி வரைஞ்சு வச்சிருக்காங்களா, இங்க வருவோன்னு தெரிஞ்சு ட்ராப்பை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்மளை காப்பாத்த யார் வார்னிங் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு வயசானவர் யோசிக்குவோம். அதை யோசிக்கலாம் டைம் இல்ல, சீக்ரெட் போலீஸ் வந்துட்டாங்க, அவங்க பாம டிசைன் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ட்வைலைட் குரூப் கிளம்பிடுறாங்க. என்கிட்ட வேற பிளான் இருக்கு அப்படின்னு ட்வைலைட் சொல்றான். ஆஸ்திரேலியால நான் எங்க போனாலும் கண்காணிக்க ஆள் இருக்கு போல அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்கவும் பாம் த்ரெட் வந்திருக்கு சார் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லவும் நம்ம வெஸ்டாலிஸோட வைஸ் குரூப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னுமா அவங்க அந்த டெரரிஸ்ட் குரூப் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்கறான். எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு நம்ம ஹீரோ வாய்ஸ் கேக்குது. இப்போ மினிஸ்டர் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஆஸ்திரேலியாஸோட சூப்பர் போலீஸ் முன்னாடி போறாங்க. வெஸ்டாலிஸ் மினிஸ்டர் தனியா கார் எடுத்துட்டு போறாரு. மினிஸ்டர் ஃபாலோ பண்ணி இப்ப கீத்தோ போக ஆரம்பிக்கிறான். ஹேண்ட்லர் பசங்கள ஒருத்தன் வந்து என் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு மினிஸ்டர் கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் மினிஸ்டர் ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கான். அந்த டாக் உங்க ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சு தான் ஃபாலோ பண்ணும். இப்போ நீங்க சேஃப்டியா கிளம்பலாம், மறக்காம ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹேண்ட்லர் சொல்றா. நம்ம ஹீரோ தான் இந்த மினிஸ்டரோட கெட்டப்ல இருக்கான். இந்த மினிஸ்டர் ஏன் அங்கன்னு சுத்திட்டே இருக்கான், திரும்ப ஹோட்டலுக்கு போறானோ அப்படின்னு கீத் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கீத்தோ அவன் கூட இருக்கிற ஒரு டாக் தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ட்வைலைட்டோட ஆளுங்க இப்ப கீத்தை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த மினிஸ்டர் ரிவர் சைடா போறான். ஆள் நடமாட்டமே இருக்காது, எனக்கு நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி கீத் சிரிச்சிட்டு இருந்தா. ட்வைலைட் ஆளுங்க அவனை ஷூட் பண்றாங்க. பட் கீத் அதுல இருந்து தப்பிச்சு அவங்க மேல பாம தூக்கி போட்டிருக்கான். ட்வைலைட் அவனை நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அவங்ககிட்ட எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கு ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றான். மினிஸ்டர் கார் மட்டும் நிக்கி எங்க ஆளை காணோம், அந்த இருக்கான் முட்டாள், எனக்கு வேலையை ஈஸி ஆக்கிட்டான், போய் அவனை கடி அப்படின்னு சொல்லி கீத் அந்த டாக் அனுப்பிட்டு அது போய் அவனை கடிக்கவும் பாம அழுத்திடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அதை ஷூட் பண்ண ட்ரை பண்ணா அந்த டாகி போய் மறைஞ்சுக்கிடுது. இது ட்ரெயின் டாக், நீ என்ன பண்ணாலும் உன்னால எதுவோ பண்ண முடியாது. இந்த மினிஸ்டர் கிளவன் நினைச்சா இவன் எப்படி இப்படி தாவி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு கீப் பாக்குறான். ஹீரோ தனியா ஒரு இடத்துல நிக்கான். அந்த டாகி பாஞ்சு கரெக்டா வருது. ஹியூமன்ஸ்குள்ள உள்ள பிரச்சனையில ஒன்னும் தேவையில்லாம இன்வால்வ் பண்ணிருக்காங்க. கடைசியா நீ என்ன ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியும், நம்ம இதை முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு ட்வைலைட் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆனியா அந்த டாகியோட மைண்டை ரீட் பண்ணி அதுக்கு ஃபியூச்சர் தெரியுங்க போய் தான் அதை ஃபாலோ பண்ணி போய் டெரரிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு அதுல இருந்து தப்பிச்சு யோர் வந்து ஆனியாவை காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஆனியா அப்படி பண்ணதுனாலதான் ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகி நம்ம ஹீரோ ட்வைலைட் வந்து இறந்து போற கண்டிஷன் வந்திருக்கு. பட் ஆனியாவே அதை கண்டுபிடிச்சு ஃபியூச்சரை திரும்பவும் சேஞ்ச் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டா. இந்த டாகோட ஃபியூச்சரை பாக்குற பவர்ஸா இதுக்கப்புறம் இந்த அனிமேல பெருசா காட்ட மாட்டாங்க. ஆனாலுமே அனிமே சூப்பரா வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.